சிறு தொண்ட நாயனார் சிவனடியாருக்கு அமுது கொடுத்து வந்த செய்தி கைலாயத்தில் இருக்க பெருமானுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அவருடைய அன்பு அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன்? சிறு தொண்ட நாயனார் உள்ளத்தில் இருப்பவன் இறைவன். அவர் உள்ளத்தில் மட்டுமா இருக்கிறாரு? எங்கும் இருப்பவர். எங்கும் இருக்கிற பெருமானுக்கு தன்னுடைய தொண்டனுடைய அன்பு என்ன என்பது தெரியாதா? என்ன தெரியுமே. அப்ப தெரிந்த ஒருவன் எதற்காக சோதிக்க வர வேண்டும்? பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் ஒரு 3 மாதம் நடந்த உடனே ஒரு காலாண்டு தேர்வு வைக்கிற. எதற்காக? நாம நல்லா நடத்திட்டோம், இந்த மாணவன் எவ்வளவு தூரம் உள்ள வாங்கிட்டான்னு தெரியலையே, அதுக்காக ஒரு காலாண்டு தேர்வு வச்சு அதுக்கு ஒரு மதிப்பெண் போட்டு பரவாயில்ல, பசங்கள்லாம் ஒரு 50 மதிப்பெண் நல்லா வாங்கியிருக்கிறாங்க, உள் வாங்கியிருக்கிறாங்கன்னு ஆசிரியர் தெரிந்து கொள்வதற்கு தான் தேர்வு. நீங்க பாடம் நடத்தி தேர்வு எழுதுவது எதற்காகனா, ஆசிரியர் மாணவன் கூடவே தான் இருக்கிறாரு. ஆனா கூடவே இருந்தாலும் எப்போதும் கூடவே இல்லை. அவன் படித்ததனுடைய அறிவு திறன் என்ன என்பதை அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் ஒரு தேர்வு நடத்தித்தான் மாணாக்கனுடைய அறிவை தெரிந்து கொள்ள முடியும். அது மாதிரி இப்ப சிவபெருமான் ஒரு ஆசிரியனாக வெளியே இருந்து கொண்டிருந்தால் அவரும் சோதனை என்ற ஒன்றை நடத்தி பார்த்து தான் தன் தொண்டனுடைய அன்பை தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் அவன் வெளியே இருப்பவன் அல்ல, அவன் உள்ளே இருப்பவன் அல்ல, வெளியேயும் உள்ளேயும் இருப்பவன் என்பதனால அவனுக்கு சோதனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஏன் சோதித்து பார்த்து தெரிந்து கொள்ளணும்? என்னுடைய அன்பனுடைய அன்பு எவ்வளவு தெரியுமா உனக்கு என்று அவன் சோதித்து பார்த்தா தெரிந்து கொள்ளணும். இல்லை, பிறகு ஏயா அப்படி வராரு, பிறகு ஏயா சொல்றாங்கன்னாரு. அது வேற ஒன்றும் இல்லைங்க, தன்னுடைய அன்பன் தன்பால் கொண்டிருக்கிற அந்த பத்தி பெருக்கை உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்று கருதினான் இறைவன். எனவே சிறு தொண்டருடைய அன்பை சிவபெருமான் நன்கு அறிவார். இருந்தாலும் தான் அறிந்த அந்த அன்பு திறத்தை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைந்தார். எனவே கையில இருந்து புறப்பட்டு வந்தார். எப்படி வந்தார்? ஒரு வடநாட்டு துறவியாக, திரிசூலம் உடையவராக, பிரம கபாலம் என்கிற மண்டையோடு கையில் வைத்து கொண்டு ஒரு வடநாட்டு துறவியாக செங்காட்டங்குடிக்கு வந்துட்டார். ஒரு வியப்பு என்னன்னு கேட்டா, செங்காட்டங்குடிக்கு வந்துட்டாரு. எதிர்ப்படுகிற ஒவ்வொருத்தரையும் கேட்கிறார், சிறு தொண்டர் வீடு எங்கே, சிறு தொண்டர் வீடு எங்கேன்னு கேட்டுக்கிட்டே வராராம். சேக்கிழார் பதிவு செய்கிறார். நமக்கு என்ன கேள்வி, கைலாயத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வர தெரிஞ்சிச்சு, தமிழ்நாட்டிலிருந்து செங்காட்டங்குடிக்கு போக தெரிஞ்ச சாமிக்கு திருத்தொண்டர் வீட்டுக்கு போக தெரியாதா என்ன? அப்புறம் என்ன எதிர்ப்படுகிற தொண்டர்ல வினவி கொண்டு வந்தார். சிறு தொண்டர் இல்லம் எங்கே, அந்த சிறு தொண்டர் சிறு தொண்டர் என்று சொல்வது சிவபெருமானுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. அதனால கேட்டுக்கிட்டே வந்தாராம். எங்கப்பா நம்மளுடைய அன்பன் இல்லம், அன்பன் இல்லம் எங்க, ஒவ்வொருத்தரா கேட்டுக்கிட்டே வந்தார். வீட்டுக்கு வந்தாச்சு. இவர் வந்த நேரம் சிவனடியாரை அழைப்பதற்காக வெளியே போயிருக்கிறார் நம்முடைய நாயனார். பணிப்பெண் தான் முன்ன வந்தாங்க. அடியவரை பார்த்தாங்க, வணங்கினார்கள். இது சிறு தொண்டர் மனையில் உள்ளாரோ? ஆம் சுவாமி, இது சிறு தொண்டருடைய இல்லம்தான், வந்து விடுவார், உள் எழுந்தருள வேண்டும் என்று அந்த பணிப்பெண் வேண்டுகிறார். அவர் சொன்னாரு, இல்லை இல்லை, நான் உள்ள வரமாட்டேன் அப்படின்னு வெளியே நிற்கிறார். இந்த பணிப்பெண் பதறி போய் உள்ள போய் திருவெண்காட்டு நங்கை இடத்து போய் சொல்லுகிறார்கள். அந்த அம்மையார் ஓடி வருகிறார்கள், திருவடி பணிந்தார்கள். சுவாமி, என்னுடைய கணவர் அடியவரை தேடித்தான் செல்லிருக்கிறார், உங்களை கண்டால் பெரும் மகிழ்வார், உள் எழுந்து அருள வேண்டும் என்று விண்ணப்பமாக பணிந்து சொன்னாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, இங்க பாருமா, நான் வடநாட்டிலிருந்து வருகிற துறவி, கணவன் இல்லாத வீட்டுக்குள்ள வரமாட்டேன், சரியா? நான் ஆத்தி மரத்தின் கீழே இருப்பேன், உன்னுடைய கணவன் வந்து அங்க வர சொல் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆத்தி மரத்தின் கீழே செங்காட்டங்குடியில் போய் உட்கார்ந்துட்டார். சிறு தொண்ட நாயனார் அப்படியே தேடி தேடி பார்த்தார். இற்றைய நாள் ஒரு அடியவரையும் காணலியேன்னு மனம் அழிந்தவராய் சொல்லு. ரொம்ப சேக்கிழார் பெருமான் ரொம்ப நுட்பமா பயன்படுத்துறார். எப்படி வராரு? உணர்வு அழிந்தவராக வருகிறார். இற்றைய நாளில் ஒரு தொண்டர், இனி அந்த சிவபெருமானுடைய தொண்டர் ஒருவரையும் காணலையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு மனம் அழிந்த நிலையில வீட்டுக்கு வருகிறார். மனைவியார் வரவேற்றாங்க, வாட்டத்தை பார்க்கிறாங்க.
ஏன் வாட்டமாக இருக்கிறீர்னு கேட்டாங்க. இன்று ஒருவர் இனியாரை காணேன், இனி யாரையும் காணேன், இனியவர் அடியவர் தான் இனியவர், எனவே அடியவரை நான் காணலேன்னு சொன்னாங்க. அம்மா சொன்னாங்க, இல்லை இல்லை, உங்களை தேடி ஒரு வடநாட்டு தொண்டர் ஒரு வந்திருந்தான்னு சொன்ன உடனே அவர் உயிர் பெற்றது போல ஆனாருங்க. அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை அம்மையார் அப்படியே கண்கூடாக பார்க்கிறாங்க. வாடிய முகத்தையும் பார்த்தாங்க. அப்படியே பெரும் மகிழ்ச்சிக்குள்ள, எங்கே அடியவர், எங்கே அடியவர் அப்படின்னு கேட்டாரு பாருங்க. அம்மா சொன்னாங்க, நாங்கள் இருவரும் அவரை பணிந்து இல்லத்துக்குள்ள அழைத்தோம். ஆண் இல்லாத இல்லத்துக்குள் வரமாட்டேன் என்று சொல்லி கணபதீஸ்வரத்தில் சென்று ஆத்தி மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கிறார். உங்களை வந்தால் வர சொன்னார். ஓடுகிறார். அடுத்த வினாடி நேரா ஓடுனார், திருவடி பணிந்தார், வணங்கி நிற்கிறார். அப்படி வணங்கி நிற்கும் போது அப்பதான் சாமி கேட்கிறார், யாரியா நீதான் அந்த பெரிய சிறு தொண்டரோ? அந்த இடம் தாங்க தலைப்பு. போய் வணங்கி நின்னார் பாருங்க. 6 அடி உயரத்தில் இருப்பவர் விழுந்து பணிந்து அப்படியே வணங்கி நிற்கிறார். சுவாமி அப்படி வணங்கி நிற்கிறார். பெருமான் பார்க்கிறாரு, ஓ நீதான் அந்த பெரிய சிறு தொண்டரோ அப்படின்னார். சுவாமி, என் சிவனடியார்கள் அப்படி அழைப்பார்கள். அவளை அதை கூட எப்படி சொன்னாரு, சிவனடியார்கள் அப்படி அழைப்பார்கள் அப்படின்னு சொன்னார். சரி, உண்மை காண வந்தனம், மகிழ்ச்சி, நான் பார்த்துட்டேன் அப்படின்னார். சுவாமி, இன்று அடியேன் இல்லத்தில் அமுது செய்து அருள வேண்டும் அப்படின்னார். எனக்கு பரிந்து அமுது ஊட்ட உன்னால் முடியாது, நீ போ அப்படின்னார். அப்ப சொல்றாரு பாருங்க பெருமானே, ஏன் வந்திருப்பது சிவம், அவருக்கு சிவம்னு தெரியாது, ஒரு துறவி வந்திருக்கிறார். வணங்கி சொல்லுகிறார், சிவனடியார்கள் முயன்றால் இந்த உலகத்தில் பெறாத பொருள் இல்லை, நீங்க ஐயப்பட வேண்டாம், என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள், உங்களுக்குரிய அமுதை நான் செய்து கொடுக்கிறேன். என்னிடத்தில் 3 வகையான நிறையும் இருக்கு, முன்னிறையும் என்னிடத்தில் உள்ளது, எனவே அருள் செய்ய வேண்டும்னர். அப்பவும் சொல்றாரு, இங்க பார்ப்பா, நீ நிறைப்பது போல நான் வேறு மாமிசம் சாப்பிடுகிற ஆள் அல்ல. எது முன்னிறையும் உண்டுன்னு சொன்ன இல்ல, ஆடு மாடு எருமை அப்படி 3 அது சாப்பிட்ற ஆள் நான் இல்லை. நான் யாரு? பசு வீழ்த்தி உண்பது யாம், எனவே உன்னால் பரிந்தூட்ட முடியாதுன்னர். சொல்றாரு, இல்லை பெருமானே, அமுது செய்ய முடியும், தாங்கள் சொல்லுங்கன்னு வணங்கி நிற்கிறார். அப்ப பெருமான் சில கட்டுப்பாடுகளை சொல்லுகிறார். அதாவது 6 மாதத்துக்கு ஒரு முறைதான் நான் உணவு உண்பேன், அந்த நாள் இன்னைக்கு தான். அது 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் உணவு உண்பேன், அந்த நாள் இன்னைக்கு. சரியா சுவாமி? சரிங்க சுவாமி. அடுத்து நான் உண்பது யாரு? பசு அப்படிங்கிற ஒரு குழந்தையை எனக்கு நீ அமுது செய்து கொடுக்கணும். அந்த குழந்தை வீட்டுக்கு ஒரு குழந்தையாக இருக்க வேண்டும், 5 வயது தான் ஆகி இருக்கணும், வீட்டுக்கு ஒரு குழந்தையா இருக்கணும், ஊனமில்லாது இருக்க வேண்டும். சரிங்க சாமி, சரிங்க சாமி. ஒன்னொன்னுக்கு சரி சரின்னு சொல்லிட்டே வரார். கடைசியா ஒண்ணு சொன்னாரு, அந்த தாய் பிடிக்க தந்தை அறிந்து உணவு சமைத்து கொடுக்கணும். செஞ்சலாமே அப்படிங்கும் போது அதுல ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கிறார். அதாவது அந்த பிடித்து அறிகிற பொழுது உவந்து அறிந்து சமைத்து கொடுக்க வேண்டும், இதுவே யாம் தின்கிற அமுதுனர். இத்தனைக்கும் சரி 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 சொல்லிட்டு சுவாமி விரைந்து அமுது செய்து விட்டு தங்களை அழைக்க வருகிறேன் அப்படின்னு விழுந்து வணங்கி பணிந்து நேரா வீட்டுக்கு ஓடி வரார். ஒன்று மனைவியார் நிற்கிறாங்க, சிவனடியார் அமுது செய்வதற்கு சம்மதித்து விட்டார் அப்படின்னு மகிழ்ச்சியோடு சொல்லுகிறாங்க. அம்மாவும் பார்க்கிறாங்க, சரி சொல்லுங்கள் என்னவாறு சமைக்க வேண்டும் என்று. அப்பதான் சொல்றாரு, நீ சரி என்றால் நம்மால் இது செய்ய முடியும். நான் சரி என்றால் எப்படி சமைப்பது சொல்லுங்கன்னு சொல்லும் போதுதான் அந்த துறவி சொன்ன ஒன்னொன்னே சொல்றார். அதாவது பசு மாமிசம்தான் உண்பார், 5 வயது குழந்தையாக இருக்கணும், ஊனமில்லாது இருக்கணும், வீட்டுக்கு ஒரு மகவாக இருக்க வேண்டும். இதெல்லாம் சொல்லும் போதெல்லாம் அவங்களும் கேட்டுக்கொண்டே வராங்க. அப்பதான் நாயனார் சொல்றாரு, நாம் பொருள் கொடுத்தாவது ஒரு குழந்தையை விலைக்கு வாங்கி கொண்டு வந்து சமைத்து கொடுத்து விடலாம். ஏன்? ஆண் குழந்தை
ஊனம் இல்லாதது, வீட்டுக்கு ஒரு குழந்தை, எங்கேயாவது காசு கொடுத்தாது வாங்கி கொண்டு சமைத்து கொடுத்து விடலாம். ஆனால் அந்த துறவி சொல்லுகிறார், தாய் பிடிக்க வேண்டும், தந்தை அறிந்து, எப்படி உவந்து அறிந்து ஊட்ட வேண்டுங்கிறார். இது சாத்தியப்படுமா? வேறு யாரும் இதை செய்ய வரமாட்டார்கள். ஆனால் நீ சரி என்றால் நம்மகனை அமிழ்து செய்து கொடுக்கலான்னு பாருங்க. எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்களேன். நாமெல்லாம் இருந்தா என்ன, அட பாவி மனுஷா, போய் என் பையன்தான் உனக்கு கிடைச்சானா சொல்லும். அது வரைக்கும் கூட கம்முன்னு இருந்தா கூட அந்த நேரம் நம்ம நெஞ்சு வெடித்து போயிடும். என்ன, என் மகனை அறிஞ்சு கொடுக்கணுமா? நீ செஞ்ச தொண்டு போதும், நான் எங்க அம்மா விட்டு கிளம்புறேன்னு கிளம்பிட மாட்டோம். போதும் ஐயா, உட வாழ்ந்த வாழ்க்கை போதும் அப்படி கிளம்பிடுமா இல்லையா? அங்கெல்லாம் ஒண்ணு இல்லை. அவங்க அப்படியே பார்க்கிறாங்க. ஏன், கணவர் வாடிய முகத்தோடு மனம் அழிந்த நிலையில வந்தார். அடியவர் சொன்ன குறிப்பெல்லாம் கேட்ட போது இப்ப எப்படி மலர்ந்த முகத்தோடு இருக்கிறார். எனவே இவர் சொல்லுகிற வண்ணம் நம் குழந்தையை அமுது செய்விப்போம் அப்படின்னு அம்மையாரும் முடிவுக்கு வந்தாங்க. சரி, நீங்கள் மகனை அழைத்து வாருங்கள், நாம் அமுது செய்யலான்னு சொல்லியாச்சு. இப்ப நாயனார் வேகமாக போனார். பள்ளியில் படித்து கொண்டிருந்த சீரால தேவர் என்கிற தன் மகனை அழைத்து கொண்டு வந்தார். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அம்மா அப்படியே அழைத்து மகிழ்ச்சியோடு அந்த குழந்தையை நீராட்டு செய்து முடித்து விட்டு அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தையை அவங்க பார்க்கும்போது அந்த சுருண்ட முடி, குழந்தையினுடைய சிரித்த முகம், இதெல்லாம் பார்க்கும்போது அந்த தாயின் நெஞ்சத்துல என்ன தோன்றுகிறது? கட்டி பிடித்து ஒரு முத்தம் கொடுத்து விட வேண்டும் என்று தோன்றுகிறது. அந்த தாயின் நெஞ்சம் அப்படி அந்த அழகை பார்க்கும்போது, அதனுடைய சிரிப்பும் அழகும் கட்டி பிடித்து முத்தம் தர வேண்டும் என்று தோன்றுகிற நினைவு. அம்மா அதை கொடுக்கலையா? ஏன்னார் சேக்கிழார் எழுதுகிறார், அப்படி ஒரு முத்தத்தை கொடுத்தால் எச்சில் பட்டு விடும் என்று சொல்லி அந்த தாய் அந்த முத்தத்தை கொடுக்காமல் தவிர்த்து நிற்கிறாங்க. சரி, இப்ப இருவருமாக பிடித்து அறிந்து சமைக்கணும். சரி, இப்ப அந்த செயல் நடைபெறுகிறது. அம்மா பிடிச்சிட்டாங்க. கணவனாராக இருக்கிற நம்முடைய பரஞ்சோதியார் அறிய முற்படுகிறார். அறியும் போது என்ன சாமி சொல்லி இருக்கிறாரு? உவந்து அறிதல் வேண்டும். எங்கேயாவது வருத்தத்துல கண்ண தண்ணி வந்துருச்சுன்னா சாப்பிட மாட்டேன்றுவார். உசுரும் போச்சு, தொண்டும் போச்சு. அதனால என்ன பண்ணணும்? உவந்து. எப்படி உவகை வருவது? நாயனார் நினைக்கிறாராம், இத்துணை ஆண்டுகளாக அடியவர்க்கு அமுது செய்து கொண்டிருக்கிற இந்த திருத்தொண்டு சீராலா உம்மால் பிழைத்தது.